இருக்கும்போது யாருக்கும் அருமை புரியறதில்ல, இல்லாத போது போயிட்டாங்களேன்னு வருத்தப்படுறது. இருக்கும்போது கத்துறோம், போனதுக்கு அப்புறமும் கத்துறோம். இருக்கும்போது கோபத்துல கத்துறோம், வயசானவங்களாச்சுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி தெரியல. ஆனா போனதுக்கு அப்புறம் மா போயிட்டேன்னு அழுது கத்துறோம். இருக்கும்போது வீட்டில் கத்துறோம், போயிட்டதுக்கு அப்புறம் கல்லறையில் கத்திக்கிட்டு இருக்கோம். இருக்கும்போது அம்மா வருவாங்கன்னு நம்பிக்கை, ஆனால் கல்லறையில் போனதுக்கு அப்புறம் வரமாட்டியாமையா அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இதெல்லாம் நம்ம பண்ற மிகப்பெரிய முட்டாள்தனம். எப்பவுமே நம்ம கூட இருக்கிற ஒரு பொருளுக்கா இருந்தாலும் சரி, உறவுக்கா இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அதை பத்தினதான அருமை நமக்கு தெரியறது இல்லை. ஆனா போனதுக்கு அப்புறம் அழுதுடுறோம். ஆனா எந்த நம்பிக்கையில அழுகுறோம்? திருப்பி வரும்னா இல்ல திருப்பி வரவே வராதுன்னா? ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க, நம்ம கூட இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு தங்கத்தை விட விலை மதிக்கவே முடியாத பொக்கிஷம் மாதிரி. தயவு செஞ்சு இழந்துடாதீங்க. ஏன்னா அது கிடைக்க முடியாமையும் போயிடலாம், அல்லது விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு வேற ஒரு நபர்கிட்டையாவது போயிடலாம். வேற ஒரு நபர்கிட்ட போயிட்டா கூட வாங்கிட முடியுமா என்னன்னு தெரில. ஆனா கிடைக்கவே முடியாத இடத்துக்கு போயிட்டாக்க நாம என்னதான் கதறி அழுதாலும் நம்ம கண்ணை துடைக்க கூட வரமாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், எடுக்கும்போது எதையா இருந்தாலும் பத்திரமா வச்சுக்கோங்க. இழந்ததுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இருக்கும் போதும் கத்துறோம், இல்லாதப்பவையும் கத்துறோம். இருக்கும்போது போய் தொலைஞ்சா என்னன்னு கத்துறோம், போனதுக்கு அப்புறம் வந்துட மாட்டியான்னு கத்துறோம். அதனால இருக்கும்போதே அந்த உறவு போயிடக்கூடாதான்னு நினைக்காதீங்க. ஏன்னா போயிட்டா எந்த ஒரு உறவும் நம்ம கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டம். அது குறிப்பா அம்மா தான். அம்மாவோட இடத்த நிரப்புறதுக்கு மனைவியால கூட முடியாது, ஏன் நமக்கு பிறக்கிற பொண்ணால கூட முடியாது. சொல்லலாம் எங்கள் அம்மா இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு என் ஒய்ஃப் வந்துட்டா, புள்ள வந்துட்டான்னு. ஆனால் அம்மாவுக்கு நிகர் என்றைக்குமே அம்மா தான்.